டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இளமையாக வாழ வேண்டும். அதைவிட முக்கியமாக அந்த இளமையில் எல்லா விதமான இன்பத்தோடு வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை நம்மில் அனைவருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், அது விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், தன்னுடைய இனத்தை பெருக்க, தன்னுடைய வழித்தோன்றல்களை உருவாக்குவதை தர்ம பாதையில் அதோடைய கடமையாகவே இருக்கிறத பார்க்கணும். ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், ஒரு சிங்கமாக கூட இருக்கட்டுமே, ஏன் நம் உடலுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளாக கூட இருக்கட்டும், அதே போல் ஒரு மாமரமாக இருக்கட்டும், ஒரு பலாமரமாக இருக்கட்டும், விதைகளை கொடுத்து உயிரினங்களை வந்து அந்த விதைகளை கொண்டு சென்று எல்லா இடத்திலேயும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு காலநிலை மாறுபாடுகளும் நம்முடைய வாழ்வியல் மாறுபாடுகளும், இன்றைக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு நினைத்து நாம் செய்யக்கூடிய சில தவறுகளும் இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் நிறைய சிரமங்களை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கு விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம். இன்றைக்கு ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஆரோக்கியமான, அழகான, புத்திசாலியான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முயற்சி செய்யும் போது பெரும்பாலும் இருவரும் ஆரோக்கியமான உடல்நிலை, மனநிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு விந்து முந்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிரமம் அந்த உயிரணுவை, கருமுட்டையை அடைய விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் கூட இன்றைக்கு விந்து முந்துதல் காரணமாக செயற்கை முறை கருவுட்டலுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டு விடுவதையும் பார்க்கிறோம். முதல்ல விந்து முந்துதல்னா என்ன? இதை முதல்ல ஆண்கள் புரிஞ்சுக்கணும். மெத்த படித்த, அனுபவம் மிக்க, திருமணமாகி 5 வருடம் 10 வருடம் ஆகின்ற ஆண்களுக்கு கூட ஏன் நமக்கு விந்து முந்துதல் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணம் புரியாமல் இருப்பதே இன்றைக்கு பெரிய மன உளைச்சலை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய உயிரணுக்கள் அனைத்துமே உடல்ல சேர்த்து வைக்கப்படுவது கிடையாது. உயிரணுக்கள் அனைத்துமே உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய விதைப்பையில் உருவாக்கப்பட்டு சேர்க்க வைக்கப்படுகிறதை பார்க்குறோம். கலவியில் ஈடுபடும் போது அல்லது கலவி சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் போது உடல்ல சுரக்கக்கூடிய சில வகையான ஹார்மோன்கள், குறிப்பாக சொல்லணும்னா செரட்டோனின் சார்ந்த ஹார்மோன்கள், இந்த ஹார்மோன்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உடல்ல அதிகமாகும். இந்த ஹார்மோன்கள் அதிகமான உடனேயே இதய துடிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகமாக ஆரம்பித்து அந்த அதிகமாகின்ற வேகம் நேரடியாக ஆண்குறிக்கு தேவையான இரத்த ஓட்டமாக அதிகரிக்கப்பட்டு அந்த ஆண்குறிக்கு தேவையான இரத்த ஓட்டம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப்படும் போது அதனுடைய உச்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக விதைப்பையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அனைத்துமே சிறுநீரக பாதைக்கு கொண்டு வரப்பட்டு சிறுநீரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய பிராஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பிலிருந்து ஒரு திரவம் சுரக்கப்பட்டு வெளிவருகின்ற உயிரணுக்கள் அனைத்துமே இந்த திரவத்தின் மூலம் கலந்து உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் இயற்கையாகவே விந்து வெளியேறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிராஸ்டேட்லேருந்து சுரக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமான புரதம் சார்ந்த திரவம் தான் உயிரணுக்கள் நீண்ட நேரம் உடலை விட்டு வெளிவந்த பிறகும் உயிரோடு இருப்பதற்கான ஆற்றலை வழங்குவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் மிகப்பெரிய அளவில் வேகமாக அந்த நிகழ்வுகள், குறிப்பாக இந்த நிகழ்வுகள் பொதுவாக நடக்கணும்னா 7 to 10 நிமிடம் வரை தேவைப்படும். செரட்டோனின் தூண்டப்பட வேண்டும், இதய துடிப்பு தூண்டப்பட வேண்டும், இதயம் மூலமாக இரத்த குழாய் தேவையான இரத்த ஓட்டங்கள் அதிகரித்து ஆண்குறியுடைய நீட்சி அடைய வேண்டும். ஆண்குறியுடைய விரைப்புத்தன்மை குறைந்தது 5 to 10 நிமிடம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவை அனைத்தும் நடைபெறும் போது இயற்கையாகவே உடலில் இருக்கக்கூடிய விந்து உயிரணு சேர்க்கைக்காக, உயிரணு வெளியேற்றப்பட்டு கரு உருவாவதற்காக உடலை விட்டு வெளியேற வேண்டும்.
ஸோ இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு தேவையான 5லிருந்து 10 நிமிடம் அப்படிங்கிறது சில நேரங்களில் 30 நொடிகளாக, 1 நிமிடமாக, ஏன் இன்னும் சில நேரங்களில் கலவியை பற்றி யோசிக்கும் போதோ அல்லது கலவி சார்ந்த விஷயங்களை பேசும்போதோ தானாகவே உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வுன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் விந்து முந்துதல் அப்படின்னு பேர். ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவோம். இந்த விந்து முந்துதல் ஏற்படும் போது இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக, தன்னம்பிக்கையற்ற நிலையாக அவர்கள் உணர்வதற்கான காரணம், மனைவியுடன் கலவியில் ஈடுபடுவதற்கு முன்பு அருகில் அமர்ந்து பேசினாலோ, தொட்டு பேசினாலோ, அல்லது ஒரு முத்தமிடுதல் சார்ந்த விஷயங்களை ஆரம்பித்த உடனேயே விரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்குறி தளர்ந்து போய் அந்த இடத்துல விந்து வெளியேறி விடுவதை பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி நேரத்திலேயே விந்து வெளியேறி விட்டதுன்னா கணவனும் மனைவியும் இணைய முடியாத சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு திருமணம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த விந்து முந்துதல் இருக்கிறது பார்க்கணும். இந்த விந்து முந்துதல் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன் ஏற்படுது? 5 முக்கியமான காரணங்கள். இன்றைக்கு விந்து முந்துதல் ஒரு ஆணுக்கு ஏற்படுதுன்னா முதல்ல அந்த ஆண் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்க உடம்புல ஹார்மோன் சார்ந்த மாறுபாடுகள் ஏதாவது இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய உடல், குறிப்பாக ஒரு ஆணுடைய உடல் சீராக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு, திருப்தியாக தாம்பத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு சீராக இருக்கிறது அப்படின்னா 5 விஷயங்களில் கவனம் தேவை. முதல் விஷயம் ஹார்மோன் மாற்றங்கள். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு ஆண் என்ன நினைக்கிறாருன்னா, நான் திடகாத்திரமாக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், என்னுடைய உடலில் எந்த விதமான அசதியும் கிடையாது, என்னுடைய மன ஆரோக்கியம் நன்றாக இருப்பது போலத்தான் நான் உணர்றேன், கிரிக்கெட் ஆடுறேன், வாலிபால் ஆடுறேன், அப்போ எனக்கு ஃபிட்னஸ்ங்கிறது நல்லா தானே இருக்குது, அப்போ எனக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, விந்து முந்துதல் வேறு ஏதோ காரணத்தால் ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறுங்க. இன்றைக்கு வெளிப்புறமாக பார்ப்பதற்கும் உங்களுடைய உடலியல் செயல்பாடுகள் சீராக இருப்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்போ நீங்கள் வெளிப்புறமாக பார்ப்பதற்கும் உடல் சீராக இருப்பது போல இருந்தாலும் கூட, இன்றைக்கு திடகாத்திரமாக தினசரி ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆண்களில் 130 பேர் இன்றைக்கு இந்த விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ 6 ஹார்மோன்களை நீங்கள் பரிசோதனை செய்யணும். முதலாவது உங்களுடைய தைராய்டு, 2வது உங்களுடைய இன்சுலின் லெவல், 3வது உங்களுடைய ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், கடைசியாக கார்டிசோல். இந்த 6 ஹார்மோன்களை ஏன் நாம் பரிசோதனை செய்யணும்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய தைராய்டோடைய செயல்பாடு தான் உங்களுடைய அணுக்களுக்கு, உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடியது. இந்த ஆற்றல் மூலமாக நீங்கள் வேலை செய்ய முயற்சி செய்யும் போது உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு தான் நிர்ணயிக்கிறது. ஒருவேளை நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்கன்னா கூடுதல் சர்க்கரையும் ஆகக்கூடாது, சர்க்கரை குறைந்து விடவும் கூடாது. இதற்கு இன்சுலின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், இது 3மே நேரடியாக நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. இந்த ஹார்மோன்களில் எது குறைந்தாலுமே உடனடியான மாற்றமாக இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே கார்டிசோல், உங்களுடைய மன அழுத்த விகிதம் தான் உங்களுடைய இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு மனம் அழுத்த நிலை இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஆண் 3 வருடம் 5 வருடம் இருக்காங்கன்னா அவர்களால் ஒரு நிமிடம் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபடவே முடியாது. அதே ஒரு மன அழுத்தம் அற்ற நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவர்களால் குறைந்தது 5லிருந்து 10 நிமிடம் வரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவு, போதுங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் அளிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 6 ஹார்மோன்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருமே ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதலில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, மருத்துவரை போய் பார்க்கறது, மருந்து வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டும். நீங்கள் உடனே ஒரு லேபுக்கு போய் நான் சொல்லக்கூடிய டெஸ்ட்டு பேப்பர் பேனா எடுத்துங்க, நோட் பண்ணிங்க. உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வெறும் T3, T4, TSH கிடையாது. ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்டி TPO முதல் கொண்டு 9 வகையான தைராய்டு டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும்.
ரெண்டாவது உங்களோட இன்சுலின் லெவல், இன்சுலின் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பிராண்டியலில் எவ்வளோ உடம்புல சுரக்குது, ரத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மூணாவது உங்களோட ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் டெஸ்டோஸ்டிரான், கடைசியாக கார்டிசோல். இது எல்லா லேப்லையும் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பரிசோதனை. இதை முதல்ல பரிசோதனை செய்து இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் சரி செய்தாலே உங்களுடைய விந்து முந்துதல் சிரமம் சரியாகி விடுவதை பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான காரணம் சந்தேகமே இல்லாமல் மன அழுத்தம் தாங்க. இன்றைக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எத்தனை பேர் வாரத்தில் எத்தனை முறை ஒன்று சேர்கிறார்கள் அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. சென்ற வாரம் ஒரு தம்பதி என்னை வந்து பார்த்துருந்தாங்க. 2வது குழந்தைக்கான முயற்சி மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. 1 வருஷமாக கணவன் ஒரு கம்பெனியில் வந்து என்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. மனைவி வந்து ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் வாரத்தில் எத்தனை முறை அல்லது மாதத்தில் எத்தனை முறை சேர்றாங்கன்னு கேட்கும்போது 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு, சார் அப்படிலாம் இல்லை சார், ஓவல்யூஷன் டைம் பார்த்து நாங்கள் சேர முயற்சி செய்கிறோம் சார், அப்போ என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் வந்து வருத்தப்பட்டார். என்ன உண்மைனா, ஒரு கலவியில் ஈடுபடுவது அப்படிங்கிறது குழந்தைக்கான முயற்சியாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல கால்குலேட்டிவ் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் சேர வேண்டும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது 99.99% அது வீணாகி போகக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது பார்க்கணும். இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கக்கூடிய 199 பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் குழந்தை பிறப்புன்னு வரும்போது என்னன்னா, அவர்கள் குழந்தைக்கும் ஏன் தாம்பத்தியத்திற்கும் கூட நேரம் ஒதுக்கி கணவன் மனைவியும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முயற்சியை செய்வதே கிடையாது. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? செக்ஸுங்கிறது மெக்கானிக்கலாக இருக்க வரையிலும் உங்களுக்கு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. செக்ஸுங்கிறது முழுமை பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஆங்ஸைட்டி, இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அதனால் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கணவனோ அல்லது ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ இந்த சிரமத்தால் தன்னுடைய வாழ்க்கை போராடி கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்றீங்க, இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி, முழுதாக செய்ய வேண்டிய முயற்சி, ஒரே முயற்சி, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு தேவை என்றால் மன நல சிகிச்சையோ அல்லது மன அழுத்த நீக்க மருந்துகளையோ நீங்கள் நாட வேண்டும். 3வது இன்றைக்கு ஸ்டாமினாங்க. இன்றைக்கி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ஃப்ரெண்டு இல்லை உங்களோட கணவர் செக்ஷுவலாக அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்கள் அவரோட டெய்லி ரொட்டீனை பாருங்களேன், அவர் எவ்வளோ நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாருன்னு பாருங்களேன். என்னிடம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சிகிச்சைக்காக வரக்கூடிய ஆண்களில் 190 பேர் உடற்பயிற்சி செய்வதே கிடையாதுங்க. காலையில் எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்றோம், ஆஃபீஸ் போயிடும், ஈவினிங் வரும், பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம், வீட்டோடு இருக்கும், இல்லை வேலைகள் ஏதாவது பார்த்துட்ருக்கோம். பெரும்பாலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதுவும் ஒரு ஊழியனாக தொழிலில் இருக்கக்கூடிய ஆண்கள், ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனராக இருக்கக்கூடிய ஆண்கள் 199 பேருக்கு உடற்பயிற்சி செய்வதற்கான நேரம் கிடையாது அல்லது அக்கறை கிடையாது. அப்போ என்ன ஆகுது? உங்களுடைய ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்குது. உங்களோட ஸ்டாமினா குறையும் போது உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ உங்களோட ஸ்டாமினா நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சாதாரணமாக ஒரு 500 மீட்டர் வாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு மூச்சு வாங்கலை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாமினா நல்லா இருக்குது. இல்லை ஒரு 500 மீட்டர் வாக் பண்ணுறீங்க, பண்ண உடனே உங்களுடைய ஸ்டாமினா மூச்சு வாங்குது, நின்று நடக்கக்கூடிய அளவுக்கு மூச்சு வாங்குதுன்னா உங்களுடைய ஸ்டாமினா ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாமினா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடக்கிறதுக்கே மூச்சு வாங்குதுன்னா உடம்பு என்ன பண்ணும்? ஒரு 1 minute or 2 minute நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் பீட் அதிகமாகி இதயம் என்ன பண்ணோம்னா நமக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்காம உடனே விந்து முந்துதலை ஏற்படுத்தி விடும். அப்போ நமக்கு எந்த வகையிலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே போல் ஒரு முறை பர்ஃபார்ம் பண்ணுறோம், திருப்பி செகண்ட் டைம் எரெக்ஷனுக்கு முயற்சி செய்கிறோம், உங்களுக்கு ஸ்டாமினா இல்லைன்னா செகண்ட் டைம் எரெக்ஷன் வரவே வராது. ஸோ இன்றைக்கு எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று எது அப்படின்னா, இன்றைக்கு ஒரு மனிதனுடைய செயல்பாடு, குறிப்பாக விந்து முந்துதல் சார்ந்த செயல்பாடுகள் சீராகணும் அப்படின்னா
முதல்ல எடுக்க வேண்டிய முயற்சி தன்னுடைய இதய பலத்தையும் தன்னுடைய ஸ்டாமினாவையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியாக இருக்கணும். 4வது முக்கியமான காரணம், இன்றைக்கு கற்பனை பலத்தோடு ஒருத்தர் இருக்குது. ஸோ இன்றைக்கு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இன்றைக்கு ஒரு மனிதன் என்னதான் திருமணமான புதிதில் இருப்பது, 10 வருடம் கழித்து இருப்பது, 20 வருடம் கழித்து இருப்பதுன்னு என்னதான் இருந்தாலுமே கூட அந்த 10 வருடம் 20 வருடம் கழித்து இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளிலும் ஒரு கணவன் மனைவியோடு சேரும்போது முதல் முறை சேரும்போது இருக்கக்கூடிய உற்சாகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. இந்த உற்சாகமற்ற ஒரு நிலையில் ஒரு கணவனும் மனைவியும் சேர ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் குறைந்து போவது மட்டுமல்ல, அந்த இடத்துல இயற்கையான ஒரு நிகழ்வாக இல்லாமல் ஒரு செயற்கையான நிகழ்வாக அது மாறிவிடும் போது அவர்களுடைய இயக்கம் கிட்டத்தட்ட நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் முதல் குழந்தை பிறந்து விட்டது, 2ஆம் குழந்தை அல்லது கோவிட் நோய் ஏற்பட்டு விபத்துகளால் குழந்தைகள் தவற விட்டுட்டோம், அப்போ புதிய குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம், அல்லது பர்ஃபார்மன்ஸ் எனக்கு முதல்ல இருந்தே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது, அதனால் குழந்தையே இல்லாத நிலையில் இருக்குன்னு வரக்கூடிய நிறைய பேருக்கு அந்த மகிழ்ச்சியோடு கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கணவனும் மனைவியும் சேரக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயமாக மன அழுத்தமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்போது ஒரு கணவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தானாகவே கூடுவதை பார்க்கிறோம். நாளை காலையில் 5 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், இல்லை நாளை காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, இன்னைக்கு இரவு நான் முயற்சி பண்ணும்போது நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையுடைய மன அழுத்தங்கள், அந்த வேலை பலு, இயற்கையாக கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு மனநிலையற்ற சூழலில் நாம் இருக்கக்கூடிய நிலை, இவை அனைத்துமே நம்மை இந்த விந்து முந்துதல் நோய்க்கு தள்ளக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. பொதுவாக கல்யாணம் முடிஞ்ச உடனே எதுக்கு ஹனிமூன் அனுப்புகிறாங்க? அந்த இடத்துல ஒர்க் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கிடையாது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். கணவனுக்கு மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தாம்பத்தியம்ங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைதியாக சிரமமற்ற எந்த விதமான கூச்சமும் அற்ற தெரிந்த நபர்கள் தெரியாத நபர்கள்ன்ற ஒரு சுலபமற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இயற்கையாகவே உடலுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, நன்றாக இல்லை அப்படிங்கிற நிகழ்வெல்லாம் வேற. மனதில் அழுத்தமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல கணவன் மனைவி சேரும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு முதல்ல மன கற்பனை திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமேஜினேஷன். இன்னைக்கு நிறைய யங் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய படங்களை பார்க்குறாங்க, சினிமாக்களை பார்க்குறாங்க, சில வகையான நீலப்படங்களை பார்க்குறாங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணுடைய நீளமான ஆண்குறி, தடிமனான ஆண்குறி, அந்த படம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதுனா அவங்களுடைய கற்பனை திறன், ஒருவேளை நல்ல திறனுள்ள ஆளாக இருந்தால் 20 நிமிடம் 25 நிமிடம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கிறத பார்க்கணும். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு மனிதனால் மேக்சிமம் 10 நிமிடத்திற்கு மேலே, டிப்பிக்கலாக சொல்லணும்னா 8 நிமிடத்திற்கு மேலே ஆண்குறி எழுச்சியை வைத்து கொள்ள முடியாது. அதுக்கு மேலே போகுதுன்னா ஒன்று தானாகவே எழுச்சியின்மை ஏற்பட்டுவிடும், விந்து வெளிவராமலே இருக்கக்கூடிய எழுச்சியின்மை ஏற்பட்டுவிடும், அல்லனா விந்து வெளிவந்து விடுவதை பார்க்க முடியும். 5வது முக்கியமான காரணம், இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள். இன்றைக்கு நிறைய பேர் இரத்த கொதிப்புக்கான மருந்துகள், கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகள், இரத்த உறைதலை தடுப்பதற்கான மருந்துகள், தூக்கத்திற்கான மருந்துகள், மன அழுத்தத்திற்கான மருந்துகள், சில வகையான ஹார்மோன் மாறுபாடுக்கான மருந்துகள், சத்து மாத்திரைகள்னு பரிந்துரைக்கப்படுகின்ற சில மருந்துகள், நம்முடைய வேலையினால் ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லக்கூடிய சில நோயினால் ஏற்படுகின்ற மருந்துகள், அல்லது ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொற்றுக்களுடைய வெளிப்பாடாக ஒரு டைஃபாய்டு நோய் ஏற்பட்டது, ஒரு டெங்கு ஏற்பட்டது, இல்லை டிபிக்கான மருந்துகளை நான் நீண்ட காலம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மருந்துகள், இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு உடலுடைய இயக்கத்தை அதிகரிப்பதற்காக, ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்க்காக அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள்னு இந்த மாதிரி 10 வகையான மருந்துகளை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் போது அதுவே ஒரு ஊக்க மருந்தாக செயல்பட்டு ஆரம்ப நிலையில் நம்முடைய பர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட நாள் ஆக ஆக அதுவே இன்றைக்கு நம்முடைய பிந்து முந்துதலுக்கு காரணமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது முதல்ல இன்றைக்கு உங்களுக்கு ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் இருக்குன்னா
நீங்கள் மருத்துவரை சந்திக்கும் போது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சென்று சந்தித்து அவர்களிடம் நீங்கள் ஏற்கனவே எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளுக்கும் இந்த விந்து முந்துதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள். சென்ற மாதம் ஒரு தம்பி என்னை பார்க்க வந்திருந்தார். தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு வந்து பார்த்தாரு. கல்யாணம் ஆகி வெறும் 6 மாதம்தான் ஆயிருக்கு. கணவன் மனைவி ஒரு முறை கூட ஒன்றாக சேர முடியவில்லை. என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தனித்தனியாக பார்க்குறாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்குது. பினைல் டாப்லர் பார்க்குறாங்க, எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு என்ன காரணம்னு புரியாமல் கணவன் மனைவியிடம் ஒரே பிரச்சனை, 2 குடும்பத்துக்கும் ஒரே சண்டை. ஒரு முறை என்னை பார்க்க அவங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட நீ என்னப்பா மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப கேஷுவலாக கேட்கும்போது சொன்னார், சார் தலைமுடி பிரச்சனை இருந்தது, ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் தலைமுடி கொட்டிருச்சு, அப்போ போய் தலைமுடிக்கான சில மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், இப்போவும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ நான் சத்தம் போட்டேன், ஏன்பா இதுவரையில் நீ பார்த்த டாக்டர்ஸ் யார்கிட்டே இதை பற்றி சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு இல்லை சார் யாருமே கேட்கல, நானும் சொல்லலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க அப்படின்னாரு. அந்த தலைமுடிக்கு அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளில் 3 மாத்திரைகள் சத்து மாத்திரைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் போது இந்த சத்து மாத்திரைகளுடைய வேலையே விந்து முந்துதலை ஏற்படுத்துவது தான் அப்படிங்கிறது அவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு மாதத்திற்கு இந்த சத்து மாத்திரைகளை நிறுத்துங்க. வெளிப்புற சிகிச்சையாக நீங்கள் என்ன வேணால் தலைமுடிக்கு செய்யுங்க, ஆனால் உட்புற சிகிச்சை உட்புற மருந்துகள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாஜிகேர் சார்ந்த சிறப்பு மருந்துகள் கொடுத்தேன். 15 நாள் கழித்து தொலைபேசியில் மீண்டும் ஆன்லைன் கன்சல்டேஷனில் வரும்போது மகிழ்ச்சியாக சொன்னாங்க, விந்து முந்துதல் நல்லாவே குறைஞ்சிருக்கு சார். முன்னாடிலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதே டக்குன்னு எனக்கு விந்து முந்துடி வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் எரெக்ஷனே 2 மணி நேரத்துக்கு இருக்காது. இப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஒரு நாளைக்கு 5 to 7 minutes என்னால் பண்ண முடியுது. அதை விட முக்கியம், ஒரே நாளில் 2 முறை 3 முறை கூட கணவன் மனைவி நாங்கள் சேர முடியுது அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கு விந்து முந்துதலோடு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்காக எடுத்துகிட்டு இருக்க மாத்திரையெல்லாம் நிறுத்திடாதீங்க. டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை, உங்கள் வீடு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள போய் ஒரு முறை சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன முயற்சி செய்யணுங்கிறத முழுமையாக கேட்டு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவரை கூட பார்த்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய்க்கான சில மருந்துகள், இரத்த கொதிப்புக்கான சில மருந்துகள், தூக்கமின்மைக்கான சில மருந்துகள் கூட விரைப்புத்தன்மை குறைபாடை மட்டும் இல்லை விந்து முந்துதலையும் ஏற்படுத்திவிடும். கவனத்தோடு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ 5 காரணங்கள் பார்த்தோம். இதே போல் 5 நிலைகள் இருக்குங்க விந்து முந்துதலில். எல்லாம் நினைக்கிற மாதிரி விந்து முந்துதல் ஒன்றும் இல்லை. எல்லாம் நினைக்கிற மாதிரி விந்து முந்துதல் ஒரே காரணத்தால் ஏற்படுவது கிடையாது. 5 நிலைகள். இந்த ஃபஸ்ட்டு நிலை அப்படிங்கிறது சிறுவயது முதலே இந்த மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய இன்பம் செய்கின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற விந்து முந்துதல். பெரும்பாலும் சுய இன்பம் செய்து கொண்டிருப்பவர்களில் 100ல் 90 பேர் இந்த 16 வயது 17 வயதில் அவர்கள் செய்யக்கூடிய சுய இன்பமானது யாரும் இல்லாத இடத்துல சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் செய்யக்கூடிய விந்து முந்துதல். அவங்க அதை வேகமாக செய்ய ஆரம்பிக்கும் போது என்னாகும், அவர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் கிட்டத்தட்ட ஒரு நிமிடம் 1.5 நிமிடத்திலேயே விந்து வெளிவந்து விடும் அப்படிங்கிற ஒரு அவசர கதியில் செய்யக்கூடிய ஒரு மனநிலை உடல்நிலையோடு அவங்க செய்யறதுனால அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டியூனாக என்ன ஆகும்னா, அவங்க உண்மையிலேயே அவர்கள் செக்ஸ் வைக்கணும்னு நினச்சா கூட அவங்களால 1 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு 100ல் 99 இளைஞர்கள் இந்த விந்து முந்துதலோடு போராடுவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டை சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரம் வரணுங்கிற அந்த மைண்ட் செட்டோட அவங்க மாஸ்டர்பேட் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கு சுய இன்பத்தால் இன்றைக்கு விந்து முந்துதல் ஏற்படுகிறதா? கிடையாது. சுய இன்பம் செய்யும் போது இருக்கக்கூடிய மனநிலையால் விந்து முந்துதல் ஏற்படுவது. இதுதான் நிலை 1ன்னு சொல்லுவோம். 5 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் இதுதான். செகண்ட் டைப் அப்படிங்கிறது எல்லாராலையும் எல்லா டைமும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு கணவனுடைய பர்ஃபார்மன்ஸும், கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு இருக்க பர்ஃபார்மன்ஸும், கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் மாறுபாடு அடையும். சில நேரங்களில் கல்யாணம் ஆன புதிதில் இருந்த நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை சில நேரங்களில் நீண்ட காலம் கழித்து 5 வருடம் கழித்து 6 வருடம் கழித்து ஏற்படும் போது
நிறைய பேர் நினைப்பது என்னென்னா, நான் யங் ஏஜில் இருந்தேன், அதனால் என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது, இப்போ எனக்கு வயசாச்சு அதனால் எனக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு நம்முடைய வயதாகின்ற வேகத்தை போலவே இன்றைக்கு நம்முடைய உடல்நிலை, மனநிலை எல்லாமே மாறுகின்றதை பொறுத்து நமக்கு நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் மாறும். முதல்லலாம் கணவன் மனைவி சேரும்போது திருமணம் ஆன புதுல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனால் 5 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு பார்த்தா 1க்கு 2 குழந்தைகள் இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு குழந்தைகளை தனி அறையில் வைத்து உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. எத்தனை பேருக்கு இன்றைக்கு தனிமை கிடைக்கிறது. இதுவே பெரிய கோளாறு இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு செய்யக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் அகெயின் இதே ப்ராப்ளம். சீக்கிரமாக செய்யணும், வேகமாக செய்யணும், குழந்தை முழிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும், நாளைக்கு வேலைக்கு போகணும்னு செய்யக்கூடிய ஒரு நிலையோடு செய்யும்போது உடனடியாக விந்து முந்துதல் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது ஒரு 2ஆம் டைப்புன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூலாம் ரொம்ப சீக்கிரமாக சார்ட் அவுட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த கடையிலேருந்து அந்த மாத்திரையை சாப்பிட்டேன், உடனே எனக்கு சரியாயிடுச்சும்பாங்க. அங்கே அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. பிரச்சனையே நான் சொல்லக்கூடிய 2nd டைப், இந்த டைப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். 3வது, இடம் மாறும்போது ஏற்படுகின்ற விந்து முந்துதல். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே இருக்கக்கூடிய உறவுல இருக்கிறத பார்க்குறோம். அந்த திருமணத்திற்கு முன்பே இருக்கக்கூடிய உறவுன்னு வரும்போது அவர்களுக்கென்று தனி இடமோ அல்லது அமைதியாக மகிழ்ச்சியாக இருந்து ஒரு ஃபோர்ப்ளே செஞ்சு அதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலோ இல்லாத போது பெரும்பாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவசரமாக அவர்கள் செய்ய முயற்சி செய்யும் போது உடனே விந்து முந்துதல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, அவசர கதியில் சேர முயற்சி செய்யும் போது ஏற்படுகின்ற சிரமங்களில் மிகப்பெரிய சிரமமாக இருப்பது இதுதான். நிறைய பேர் கல்யாணத்துக்கு நான் இல்லை சார், கேர்ள் ஃப்ரெண்டோட நான் ட்ரை பண்ணேன், எனக்கு 1 மினிட் கூட தாங்கலை சார். இதுக்கு பயந்தே கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, நான் என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் வரக்கூடிய நிறைய இளைஞர்களை நான் பார்க்குறேன். அண்ணான புரிஞ்சுங்க, இன்றைக்கு அவசர கதியில் செய்யக்கூடிய, வேகமாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடிய அந்த நிலை வரும்போது நிறைய ஆண்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இளைஞர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு மாதம்தான் ஆகிருக்கு, புதுசாக இருக்கீங்க, செக்ஸ் வச்சுக்கணுங்கிற எண்ணம் வரும்போது காலையிலிருந்தே அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ காலையிலிருந்தே அந்த எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? நேரம் ஆக ஆக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு பீக்கில் போக ஆரம்பிக்கும். ஆனால் உங்களால் செக்ஸ் வச்சுக்க முடியாது. நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க, இல்லை அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, வீட்டுக்கு போனவுடனே வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பிலே நீங்கள் இருக்கும்போது நேரம் ஆக ஆக பீக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பை த டைம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எந்த விதமான பீக் ஹார்மோன்ஸும் இருக்காது. அப்போ என்ன பண்ணாலுமே உங்களுக்கு விந்து முந்துதல் உடனே ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறத பார்க்க முடியும். 4வது, இது எல்லாத்துக்கும் மேலே இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 4th டைப் விந்து முந்துதல் நம்ம எதை தெரியுமா சொல்கிறோம்? இன்றைக்கு மாதத்துக்கு ஒரு முறைக்கு மேலே உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு வசதியற்ற, ஒரு நிலையற்று இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதத்திற்கு ஒரு முறை முயற்சி செய்யும் போது ஏற்கனவே அவர்களுடைய விதைப்பையில் உருவாகி நிறைய இருக்கக்கூடிய உயிரணுக்கள் நேரடியாக உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை உருவாகக்கூடியது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது பார்க்கணும். ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் சென்னை மருத்துவமனையில் என்ன பார்த்தார். அவருக்கு ப்ராப்ளமே, அவர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, கல்ஃபில் இருக்கார். அவருக்கு 21 நாள் 24/7 டியூட்டி இருக்கும். அடுத்த 15 நாள் அவருக்கு ஆஃப் இருக்கும். ரெஃபைனரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த 21 நாளைக்கு ஒரு முறை அவர் இந்தியா குடும்பத்தோடு இருந்துட்டு போவார். அந்த 21 நாள் அவருக்கு அங்கே செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. 21 நாள் கழித்து அவர் இந்தியா வந்த உடனே நேரம் கிடைக்கும் போது மனைவியோடு சேர முயற்சி பண்ணும்போது அவருக்கு உள்ள ஆரம்பித்த உடனேயே விந்து வந்துடும். இது வந்த உடனே அவர் சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால அடுத்த முறை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறதே கிடையாது. நிறைய மருத்துவர்கள், நிறைய மருந்துகள், சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராலஜி மருத்துவர்கள் 1க்கு 2 பேரை பார்த்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய 30,000 50,000 ரூபாய் இருக்கக்கூடிய மருந்துகள், ஊசி மருந்துகள் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாரு, அவருக்கு நடக்கலை. ரொம்ப வருத்தத்தோடு என்ன பார்த்தாரு. சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது? அவர் கொடுத்த ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா?
நீங்கள் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர்பேட் பண்ணி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்று இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் அனைத்தையுமே விந்து எடுத்துருங்க. விந்தை எடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் விந்து எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அவர் என்கிட்ட கேட்டார், சார் மாஸ்டர்பேட் பண்ணுறது தப்பு இல்லையா? நான் சொன்னேன், இல்லைங்க, இதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு தான். ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய, காமசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. சரிங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 வீக்ஸ் கழித்து திருப்பி வந்து பார்த்தாரு. மிராக்குலஸாக என்னால் 7 மினிட்ஸ் பண்ண முடிஞ்சது ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். என்ன சார் காரணம்? காரணம் ஒன்று தாங்க. நீங்கள் நீண்ட நேரம் உடலுறவு இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய உயிரணுக்கள், அதே போல் உங்கள் உடம்புல ஊறக்கூடிய விந்தணுக்கள், விந்தை கடத்தி செல்லக்கூடிய அந்த திரவத்துடைய சுரப்பி நிறைய இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி கிடப்பது போல் ததும்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அந்த நிலையில் போய் நீங்கள் உடலுறவு வைக்கிறீங்கன்னா உடனே என்ன ஆகும்னா விந்து வெளியில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் 0 ஆயிரும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் கழித்து, இப்போ இன்றைக்கி ராத்திரி உடலுறவு வைக்கிறோன்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் உள்ள ததும்பி கிடக்கக்கூடிய, தேங்கி கிடக்கக்கூடிய, கழிவாக இருக்கக்கூடிய அதை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் புதிதாக உருவாக்கக்கூடிய ஹார்மோன்கள், புதிதாக சுரக்கக்கூடிய அமிலங்களோடு இருக்கும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை பார்க்க முடியும். நிறைய இளைஞர்கள் விந்து முந்துதல் பிரச்சனைக்கு என்னை சந்திக்கும் போது, நிறைய ஆண்கள் திருமணமான புதிதில் இந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு என்னை சந்திக்கும் போது அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு மாஸ்டர்பேட் செய்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த திரவத்தெல்லாம் வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டைம் அதிகமாகும், உங்கள் உடம்பு ஊறுறதுக்குள்ள டைம் எடுத்துக்கும். அப்போ பர்ஃபெக்டாக உங்களால் 5 to 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது ஒரு வகையான டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மனைவியோடு சேர ஒரு கணவன் முயற்சி செய்யும்போது ஏற்கனவே அந்த கணவனுக்கு வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்கும்போது, அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு திருமணமான புதுதில் மனைவியுடைய அழகு, ஒரு குழந்தை பெற்ற பிறகு 2 குழந்தை பெற்ற பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்போது, அல்லது மனைவிக்கு உடல் அளவில் குழந்தை சுகப்பிரசவமாக இருக்கும்போது அவர்களுடைய பிறப்புறுப்பு உறுதியாக இல்லாமல், இறுக்கமாக இல்லாமல், தளர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது 199 ஆண்களுக்கு விந்து முந்துதல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இது நம்ம சைக்காலஜிக்காக நம்ம பார்க்க வேண்டிய, உளவியல் ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விந்து முந்துதல் பிரச்சனை. சென்னையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அவங்க ஒய்ஃபோட என்னை பார்க்க வந்திருந்தார். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு கணவன் மனைவி, மனம் ஒருத்து வாழக்கூடிய ஒரு அழகான தம்பதின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு 6 மாதமாக செக்ஸில் ஒரு ப்ராப்ளம். அந்த அம்மா இவர் வேற ஏதோ கனெக்ஷன் வச்சுருக்காரு அப்படின்னு சந்தேகப்படுது. ஆனால் கணவனை பொறுத்தவரையிலும் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் காய். அந்த ஆளுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. காலையில் கடைக்கு போய் உட்காந்தா சாயந்தரம் வரலாம் கடையில் தான் உட்காந்துருப்பார். தவறுகள் செய்வதற்கோ மனமும் கிடையாது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து 5 வருடங்களில் அவங்க பெரிய கோடீஸ்வரராக மாறி இருக்கக்கூடிய அளவுக்கு உழைக்கின்ற ஒரு நபர். அப்போ அவருக்கும் புரியல, ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னன்னு புரியலன்னு. அப்போ உளவியல் ரீதியாக கணவனை தனியாக கூப்பிட்டு, மனைவியை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு இது என்ன பிரச்சனை அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன ஆயிருக்குன்னா, மனைவிக்கு குழந்தை பிறந்த பிறகு அவர்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப தளர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவருக்கும் பிஸ்னஸ்னால என்ன ஆயிருக்குன்னா, இவருடைய உறுப்புகளும் கொஞ்சம் அதோடைய அளவு, அதோடைய தடிமன் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால கணவன் மனைவியும் ஒன்றாக சேரும்போது கணவனுக்கு மனைவி கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த இறுகுத்தன்மை இல்லாமல் போகின்ற ஒரு நிலை, மனைவிக்கு கணவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய அந்த உரசல் இல்லாத, உராய்வு இல்லாத ஒரு தாம்பத்தியமாக அது இருந்ததுனால மனைவியிடம் இருந்து அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் போகும்போது அவருக்கு அதுவே விந்து முந்துதலுக்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது. அப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதற்கான முறையான மருத்துவ சிகிச்சைகள் என்னங்கிறத ஒரு 15 நாட்கள் 1 மாதம் கொடுத்த பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு 40-50% சால்வாக இருக்கிறத நம்ம பார்க்கோம். நிறைய மனைவிகள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சுகப்பிரசவம் ஆன பிறகு அல்லது வேறு ஏதேனும் அவர்களுக்கு பிறப்புறுப்பு சார்ந்த தொற்றுகள் ஏற்படும் போது அவங்க அதை முழுமையாக கணவனிடம் விவாதிப்பதே கிடையாது. அவங்க அக்கா கிட்ட, அம்மா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விவாதிப்பாங்க. அவங்க பெரும்பாலும் படித்தவர்களாக இருக்கும்போது, ஏற்கனவே இந்த மாதிரி சிரமத்தை பார்த்தவர்களாக இருக்கும்போது முறையான ஒரு தீர்வு கொடுப்பாங்க.
இல்லைனா டாக்டர்கிட்ட கூட போய் இதை பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லை. அதே போல கணவனும் கூட மனைவிக்கு இந்த மாதிரி சிரமம் ஏற்படும் போது மருத்துவர்கிட்ட போய், ஒரு மகளிர் சிறப்பு மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி சிரமம் இருக்குன்னு சொல்லுவதே கிடையாது. ஒரு 40 வயதுல பெண்ணுக்கு வந்து மெனோபாஸ் வருதுன்னா பிறப்புறுப்புகள் கடுமையாக வறண்டு போய் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வறண்டு போய் இருக்கக்கூடிய நிலைமையில அந்த பெண் ஒரு தாம்பத்தியத்திற்கு முயற்சி ஒரு ஆண் செய்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் விந்து முந்துதல் ஏற்படுவதற்கு மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு அந்த தாம்பத்தியமே நரகமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ பெண்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு கோஆப்ரேஷன், ஆண் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காத நிலை ஏற்படும் போது இதுவே இன்றைக்கு உளவியல் ரீதியான விந்து முந்துதலை ஏற்படுத்தி விடுகிறது. இன்னைக்கு திருமணம் ஆகி 10 வருடம் கழித்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய 100% பேருக்கு இருக்கக்கூடிய விந்து முந்துதலுக்கான காரணம் இதுதான். இந்த உளவியல் ரீதியான விந்து முந்துதலை நம்ம சரி செய்யணும்னா இருக்கக்கூடிய பிரச்சனையை மருத்துவர்கிட்ட உட்கார்ந்து பேசி நம்ம சரி செய்ய முயற்சி செய்யணும். அப்பதான் அது சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த 5 காரணங்கள், ரொம்ப 5 நிலைகள், 5 வகைகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதை எப்படி குணப்படுத்துறது? 5 வகையான விந்து முந்துதல் பார்த்தோம், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் பார்த்தோம். இதை எப்படி குணப்படுத்துறது? இதுக்கும் 5 வகையான விஷயங்களை நான் சொல்லித்தரேன். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? விந்து முந்துதல் யாருக்கு ஏற்பட்டாலும் கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எக்ஸசைஸை நம்ம பண்ணணும். இந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் தசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய, இந்த ஆசனவாய் தசைகள் சார்ந்த உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையான பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த கீகல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய விந்தை கட்டுப்படுத்தக்கூடிய தசை அமைப்பு உங்களுக்கு உருவாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அனுபவத்தில் இந்த கீகல் எக்ஸசைஸை முறையாக செஞ்சீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை அதிகரிக்க முடியும். இந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய மருத்துவர்கள் கிட்ட போகும்போது அவங்க எல்லாருமே வந்து மருந்துகளை, மாத்திரைகளை, ஊசி மருந்துகளை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர ஆண்குறிக்கு செல்லக்கூடிய, ஆண்குறியுடைய அழுத்தத்தை மாற்றக்கூடிய, ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை தடுத்து மாற்றக்கூடிய இந்த கீகல் எக்ஸசைஸை பற்றி யாருமே சொல்லுவது கிடையாது. சீன மருத்துவத்தில் இந்த கீகல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சீன மருத்துவத்தில் மனைவி கீழேயும் கணவன் மேலேயும் இருந்து உடலுறவு கொள்வது ரொம்ப குறைவாம். கணவன் கீழேயும் மனைவி மேலே இருந்து செய்யக்கூடிய உடலுறவு நேரம் தான், உடலுறவு தான் அதிகமாக கலாச்சாரமாக. என்ன காரணம்னா, அப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் மனைவி செய்யும் போது கணவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 12 பயிற்சிகள். இந்த 12 பயிற்சிகளை நம்ம முறையாக செஞ்சோம்னா இன்றைக்கி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைவதை பார்க்க முடியும். ரெண்டாவது, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்கு விந்து முந்துதலை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சுலபமான மருந்தில்லா மருத்துவம் எது தெரியுமா? தொப்புளில் எண்ணெய் வைக்கிறதுங்க. இந்த தொப்புளில் எண்ணெய் வச்சா எவ்வளவு மாற்றம் வரும் தெரியுமா? குறிப்பாக விளக்கெண்ணெய் வைத்தால், எனக்கு யாரெல்லாம் நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு தயாராகிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்களோ அவங்க 2 பேருக்குமே, கணவனுக்கும் சரி, அது பெண்ணாக இருந்தால் மனைவியும் சரி, இரவு படுக்கும்போது ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெயை தொப்புளில் வைத்து உள்ளங்கையை வைத்து இந்த பக்கம் 30 முறை, இந்த பக்கம் 30 முறை நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுங்களேன். 1 மாத காலம் செய்து பாருங்களேன். இன்றைக்கு குழந்தை பெற்ற பிறகு பிறப்புறுப்பு தளர்ந்து போய் இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்களும் சரி, அல்லது மெனோபாஸ் வயதை அடைந்து கொண்டிருக்கிறோம், பிறப்புறுப்பு வறண்டு போயிருக்கு, பிறப்புறுப்பே எனக்கு வந்து அரிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக வறண்டு போயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இன்றைக்கு இந்த அழகாக இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சியை மட்டும் பண்ணி பாருங்க. விளக்கெண்ணெய் மிகச்சிறந்தது. ஆனால் அதை விட 1000 மடங்கு சிறந்தது எது தெரியுமா? வர்ம தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய். இந்த வர்ம தைலத்தை ஒரு 10 சொட்டு எடுத்து தொப்புள்ள வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்களேன். யாரெல்லாம் எரெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இதை இன்னைக்கு ராத்திரி செஞ்சுட்டு படுங்க, நாளை காலையில் பாருங்கள், எழுந்துக்கும் போது உங்களுடைய ஆண்குறி விரைத்து போயிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்குறியுடைய விரைப்புத்தன்மையையும் நீண்ட நேரமாக உடலுறவு கொள்வதற்கான பலத்தையும் கொடுக்கக்கூடிய
உள்ளுக்கு மருந்தே எடுக்காமல் அந்த சிரமத்தை மாற்றக்கூடிய சிறந்த ஒரு மருந்து எது தெரியுமா? இந்த வர்ம தைலம் தான். 30 சொட்டு எடுத்துங்க, தொப்புள்ள வைங்க, நல்லா 20 நிமிஷம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு சின்ன பையன், ஒரு 24 வயது இருக்கக்கூடிய பையன் வந்திருந்தான். அவனுக்கு 19 வயசுலேயே அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுற அந்த ஃபேமிலியோட கல்ச்சர், பெரிய ஜுவல்லரி ஓனர்ஸ். இந்த பையனுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. பட் பையனோட பேரண்ட்ஸுக்கு வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டு பையனுக்கு உடம்பு கெட்டுற போகுது அப்படிங்கிற ஒரே பயம். இப்போ என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தார், அவங்களோட மாமனா தான் வந்திருந்தார். வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது, பையன் ரொம்ப கூச்சப்படுறான், ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இன்னொரு குழந்தை வேணும்னு முயற்சி பண்ணுறோம், ஆனால் இவனுக்கு விரப்புத்தன்மை இல்லை, விந்து முந்துதல் இருக்குது, எரெக்ஷன் வரதே பெரிய விஷயம், அப்படி எரெக்ஷன் வந்தாலும் 1 மினிட் கூட வரமாட்டேங்குது, 30 செகண்ட் 40 செகண்டில் அவுட் ஆகிடுது, மருந்தா இல்லாமல் என்ன சார் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டார். அந்த பையனுக்கு கீகல் எக்ஸசைசஸை நான் ட்ரைனிங் கொடுத்தோம். அது கூட அந்த பையனுக்கு வெறும் வர்ம தைலம் தான் கொடுத்தோம். அந்த வர்ம தைலத்தை தொப்புள்ள வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணிவிட்டு 30 நாள் கழித்து வாப்பா அப்படின்னு இருந்தேன். 15 நாள் கழித்து இந்த பையன், அவங்க மனைவி, அவங்க மாமா 3 பேரும் வந்திருந்தாங்க. வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்க முடியாத சுகம், அவனால் அடைய முடியாத சுகம்ன்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை விரைப்புத்தன்மை அந்த பொண்ணு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, சார் இவர் பண்ணுற தொல்லை தாங்க முடியல சார், தயவுசெய்து இவரை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வெளிப்புற சிகிச்சையிலேயே மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த மருந்து, சிறந்த முறை அது தொப்புள்ள எண்ணெய் வைப்பது. குறிப்பாக வர்ம தைலம் சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வைப்பது மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை. இதை செய்யும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட எரெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு முறை செய்து மறுமுறை செய்வதற்கு முயற்சி முடியவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய இந்த வர்ம தைலத்துடைய பயன்பாடு மிகச்சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது, இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கு விரைப்புத்தன்மைக்கு எவ்வாறு அசைவ உணவுகள் முக்கியமோ, விந்து முந்துதலை தடுப்பதற்கும் அசைவ உணவுகள் ரொம்ப முக்கியங்க. அசைவ உணவுகள் அப்படின்னு வரும்போது ஆடுடைய மண்ணீரில் ஆரம்பித்து ஆட்டுக்கால் சூப்பில் ஆரம்பித்து இந்த 2 விஷயத்தை மட்டும் உணவில் நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்களேன். 1 மாத காலம் ட்ரையல் பாருங்கள். வாரத்தில் 2 நாள் ஆட்டுக்கால் சூப்பு, வாரத்தில் 2 நாள் ஆடுடைய மண்ணீரல், 30 நாள் கழித்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டைமை நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். 30 செகண்ட் 1 நிமிடம் இருந்த அந்த செயல்பாடு நிச்சயமாக 3 நிமிடம் 5 நிமிடமாக மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு விந்து முந்துதல் சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக, கணவனோ அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்காங்க, குடும்பத்தில் இதுவே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சாலே பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். தஞ்சாவூரில் ஒரு சைவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பதி என்ன பார்த்துருந்தாங்க. இந்த தம்பதிக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, பையனால் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, பொண்ணு வீட்டிலேருந்து ஒரே கலாட்டா, இந்த பையனுக்கு ஆண்மையே கிடையாது, நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு, குடும்பம் பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துடைய அந்த செயல்பாடு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரப்போகுதுன்னு ஒரு பயம், கணவனும் மனைவியும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த வர்ம தைலம் கொடுத்தேன், கீகல் எக்ஸசைஸஸ் சொல்லி கொடுத்தேன், அது கூடவே அவங்கக்கிட்ட கேட்டேன், சைவ குடும்பமாக தான் இருக்கீங்க, முடிஞ்சால் உங்களால் இந்த 2 விஷயத்தை செய்ய முடியுமான்னு கேட்டேன். முதல்ல தயங்கினாங்க, கடைசியில் அவங்க பையனுடைய ஆரோக்கியத்துக்காக மருந்துக்காக சாப்பிடுவது தவறு கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சு மண்ணீரலும் அது கூட ஆட்டுக்கால் அந்த சூப்பையும் வாரத்தில் 3 நாட்கள் கொடுக்க சொன்னேன். 3 நாட்கள் சாப்பிட்டு அடுத்த மாதம் என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணும் கூட வந்திருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் டு த பீக். ஒரு வாரத்தில் ஒரு முறை வைத்துக்கொள்வதே வேகமாக விந்து வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த கணவனுடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்தது மட்டும் அல்ல, அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவு சிறப்பாக செய்ய முடிந்தது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மாறிப்போச்சு. இப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எஜுகேட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு விந்து முந்துதலும் விரைப்புத்தன்மை குறைபாடும் மருந்துகளால் மருத்துவத்தால் தீர்க்கக்கூடியது 99%, தீர்க்க முடியாதது வெறும் 1% தான். ஆனால் நம்மெல்லாம் அந்த 1% நாம் இருப்போமோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்றைக்கு நிறைய பேர் இந்த சிரமங்களை கவனிக்காமல் விட்டு விடுவதால் மிகப்பெரிய சிரமத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் விவாகரத்துக்கும் ஏன் தற்கொலைக்கு கூட முயற்சி செய்து விடுவதை பார்க்கிறோம். முறையான சிகிச்சையாக இருந்தாலே இன்றைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகிறத பார்க்க முடியும். அதைவிட முக்கியமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யம் மாறுபடுவதை பார்க்க முடியும். சிம்பிள், ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க, அல்லது
மண்ணீரல் சாப்பிடுங்க, அல்லது பிரேசில் நட்டு சாப்பிடுங்க, இல்லைனா பூனைக்காளி விதைச்சூர்ணம் சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறத பார்க்கலாம். 4வது, இன்றைக்கி இந்த விந்து முந்துதலை தவிர்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா? மூச்சு பயிற்சி. எல்லாம் யோசிப்போம், மூச்சு பயிற்சி செஞ்சால் விந்து முந்துதல் மாறுமான்னு. நிச்சயமாக மாறுங்க. எப்படி கீகல் எக்ஸசைசஸ் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் உங்களுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுதோ, இப்போ ஒன்றுக்கு வேகமாக வருது, ஆனால் நம்மளால் போக முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆசன வாயை அப்படி இழுத்து பிடிக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஒன்றுக்கு போகிறதுக்கான அவசரம் குறையும். அப்போ அதே போல் விந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது அந்த மசில்ஸை நீங்கள் டைட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸை நீங்கள் முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விந்து முந்துதல் இல்லாமல் 13 நிமிடம் வரை செய்ய முடியும். ஒரு அத்லெட் ஒருத்தர் இருக்கார், ரிட்டையர்டு கிரிக்கெட் பிளேயர். அவர் எங்கிட்ட ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு கீகல் எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு, அந்த கீகல் எக்ஸசைஸ்க்கு முடிவில் அவருக்கு இந்த வர்ம தைலத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்து வாஜி கேர் மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 3 months 100 days ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக பிராணாயாம பயிற்சிகள் சொல்லி கொடுத்தேன். நானே உட்கார வச்சு அவருக்கு சொல்லி கொடுத்து அனுப்பினேன். இந்த ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு அவர் திரும்பவும் இந்தியா வரும்போது என்னை பார்த்துட்டு சொன்னார், மற்றதெல்லாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டு த பீக் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. அப்புறம் அவரோட ஒரு நோட் எடுத்து எனக்கு காமிச்சார். 30 நாளில் பிராணாயாமம் செய்த பிறகு, 60 நாளில் பிராணாயாமம் செய்த பிறகு இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ், முதல்லலாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும் இருந்த அவருடைய செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா 13 நிமிடங்கள் அவரால் இயங்க முடிந்திருக்கிறது வெறும் பிராணாயாம பயிற்சிகளை வைத்து. அப்போ இன்றைக்கெல்லாம் விந்து முந்ததால் போராடிட்டு இருக்க ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் தேட வேண்டியது மருந்து மாத்திரையே கிடையாது, முதல்ல செய்ய வேண்டியது பிராணாயாம பயிற்சிகளை தான். கீகல் எக்ஸசைசஸ் நம்பர் 1, வர்ம தைலம் நம்பர் 2. நான் சொன்ன அந்த ஆட்டுக்கால் சூப்பு, ஆடு மண்ணீரல், பூனைக்காளி விதைச்சூரணம், முருங்கை பிசின் சூரணம், இதெல்லாம் நம்பர் 3. நம்பர் 4 பிராணாயாமம். நிச்சயமாக பிராணாயாமத்தை செய்யணும். நம்பர் 5, சார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை, செஞ்சு கொடுக்க ஆளும் இல்லை, சிம்பிள் ரெமெடி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள். ஏற்கனவே வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை சாப்பிட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த வாஜி கேர் ஸ்ட்ராங்ஸ் அந்த வீடியோலலாம் பாசிட்டிவாக எவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள் விரைப்புத்தன்மைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு விந்து முந்துதலுக்கும் மிகச்சிறந்த மருந்து. இந்த வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகளை காலை 3, மதியம் 3, இரவு 3 நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்று இரவு உங்களால் 1 முறை 2 முறை அல்ல 5 முறை கூட உடலுறவு கொள்ள முடியும். போதுங்கிற அளவுக்கு உடலுறவு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள். ஸோ இன்றைக்கு முதல்ல என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கீகல் எக்ஸசைஸுங்க, 2வது தொப்புள்ள வர்ம தைலம் வைப்பது, அதன் பிறகு தான் மற்றது எல்லாமே. வாஜி கேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள் அப்படிங்கிறது உங்களோட கடைசி சாய்ஸாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் கீகல் எக்ஸசைசஸும் பிராணாயாமமும் உணவு முறைகளும் தான். எனக்கு விந்து முந்துதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்ட சாபமாக நிலைக்காமல் விந்து முந்துதலை குணப்படுத்த இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை வழிமுறைகளை புரிந்து நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய விந்து முந்துதலுக்கான காரணம் உடலா, மனதா, ஹார்மோன்களா அல்லது உளவியல் ரீதியாக நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளா அப்படிங்கிறத புரிந்து அதற்கான சிகிச்சையை முறையாக எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றினாலே இன்றைக்கு இரவு நேரம் நம் அனைவருக்கும் ஆனந்தமான நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. திருமணமாக போகிறவர்கள், திருமணமாகி இன்றைக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், திருமணமாகி குழந்தை பெற்றாகிவிட்டது 40 வயதுக்கு பிறகு பலவீனத்தால் போராடி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாருக்காகவும் ஓடியாச்சு, இப்போ ரிட்டையர்ட் லைஃப்பில் நான் இருக்கேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் அனுபவிக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஆண்கள் யார் இருந்தாலும் சரி, நண்பர்கள், தோழர்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை உளவியல் ரீதியாக புரிஞ்சுக்குங்க. பிரச்சனைக்கான தீர்வுகள் நிறைய இருக்கிறது. அதனால் மனமுடைந்து போகிறதோ விவாகரத்துக்கு ஓடுவதோ இல்லாமல் இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியத்திற்கான முயற்சி
எப்பொழுதுமே மருந்து மாத்திரையிலிருந்து ஆரம்பிப்பது கிடையாது. உடல் ஆரோக்கியத்திற்கான முயற்சி நம்முடைய நோய் புரிதலிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத புரிந்து, அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் ஏன் உடல் கழிவு நீக்க சிகிச்சைகளையும் முறையாக நம்மால் செய்து கொள்ள முடியும்னா நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, இளமையாக, இன்பம் ததும்பியதாக இருப்பதுன்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகள் அல்லது இந்த கீகல் எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை முடிச்சுட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, வர்ம தைலத்தை பயன்படுத்திய போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இதெல்லாம் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோவை நிச்சயமாக இந்த சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்களோடு ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.